முதல்ல சனீஸ்வரர்னா யாருன்னு பார்ப்போம். சூரிய தேவரோட மனைவி தான் சந்தியா தேவி. இவங்க சூரிய தேவரோட பல வருடமா பக்கத்துல இருக்கிறதால அவருடைய வெப்பம் தாங்க முடியாம அவங்க சக்தியை இழக்கிறாங்க. அதனால அவங்க பூலோகம் போய் தவம் செஞ்சு சக்தி அடைய சூரிய தேவர்கிட்ட சொல்ல பயந்து சந்தியா தேவி தன்னோட நிழல்ல இருந்து தன்னோட உருவம் போல ஒரு பொண்ணை தோற்றுவிச்சு அந்த பொண்ணுக்கு சாயாதேவின்னு பெயர் வைக்கிறாங்க. பிறகு சந்தியா தேவி தவம் செய்ய பூலோகம் செல்ல சாயாதேவி சூரியனோடு வாழ்ந்து வந்தாங்க. கொஞ்ச வருஷம் கழிச்சு சாயாதேவிக்கு சனிங்கிற மகன் பிறக்கிறாரு. நிழலோட மகனா பிறந்ததால சனி கருமை நிற தோற்றத்தோட இருந்தாரு. அதை கண்ட சூரிய பகவான் சனியை தன் புதல்வனாக ஏற்க மறுத்துடுறாரு. அதனால சாயாதேவி கண்ணீர் விட்டு அழ, அதனால கோபம் அடைந்த சனி தன்னோட வக்கிர பார்வையை சூரியன் மீது செலுத்துறாரு. அப்ப சூரியன் மீது கிரகணம் ஏற்பட சனி சக்தியை கண்டு சூரிய